உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் பாருங்க 19ஆம் தேதியெல்லாம் உங்க ஜென்ம ராசிக்கு வந்துருவார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்தில் இருக்காரு. இந்த மாதம் ஆரம்ப பகுதியெல்லாம் பாருங்க கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதி ஒரு 18ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட இந்த மாதம் நடுப்பகுதி வரைக்கும் சுப விரயங்கள், சுப விஷயங்களுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி செலவு ஏதோ ஒரு செலவு இருந்துதாங்க இருக்கும். ஆனா இந்த மாதம் பாருங்க 19ஆம் தேதியெல்லாம் பாருங்க உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ஜென்ம ராசிக்கு வந்துருவாரு. ராசிநாதன் ராசியில வரனால இந்த மாதம் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களால சாதிக்க முடியும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆரம்ப பகுதி பாருங்க கொஞ்சம் விரயங்கள் இருந்தா கூட இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேல எல்லாம் பாருங்க நிறைய நல்லது நடக்கும். உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க அந்த உடம்புல இருந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது, வியாதி உடம்புல இருந்து போக போகுது, நடக்குங்க. இந்த மாதம் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மாதம். ராசிநாதன் ராசியில வர்றாரு. அப்போ உங்க எண்ணங்கள், புத்தி, சிந்தனை எல்லாமே தெளிவா இருக்குன்னு அர்த்தம். குழப்பங்கள் இருக்காது, தெளிவா நடந்துக்குவீங்க. சிந்திச்சு உங்களால தெளிவா செயல்பட முடியும். மைண்ட் அப்படி ஷார்ப்பா இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க 2ஆம் அதிபதி புதன், அவர் பாருங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அங்க பாத்தீங்கன்னா ராகோட சேர்க்கையில் இருக்காரு. ராகோட சேர்க்கையில் இருக்காரு. அந்த புதனம் மே மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. குடும்பத்துக்காக செலவு பண்றது, குடும்ப விஷயத்துக்காக செலவு பண்றது, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி விரயங்கள் கண்டிப்பா விரயங்கள் இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். நடுப்பகுதிக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஒரு தெளிவு கிடைச்சிடும். நம்ம எதுக்கு செலவு பண்றோம், நம்ம எதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். நல்லபடியா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான மாதம். ஏன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்தா பாருங்க சுகபோக வாழ்க்கை கொடுப்பார், நல்ல வாழ்க்கை கொடுப்பார், வாகன வசதி கொடுத்துருவார். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதம் வீடு வாங்க முடியும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே அமைஞ்சிருங்க. வாகனம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, 2 வீலர் மாத்தணும், கார் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதம் மாத்த முடியுங்க. நான் ஏன்னா உங்களுக்கு ராசியில சுக்கிரன் உங்களுக்கு வர்றாரு. சுகபோகத்துக்கு அதிபதி, வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். சரிங்களா? அப்போ இந்த மாதம் நல்ல ஒரு மாதம், சொத்து சேர்க்கைக்கு ஒரு அற்புதமான மாதம். உங்க ராசிக்கு பாருங்க சூரியன், உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியனும் அவரும் இந்த மாதம் உச்சநிலையிலிருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது ராசி மலை வந்துடுவார். அதாவது உங்க ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வந்துடுறதுனால சூரியன் அவங்க கூட சுக்கிரனும் குரு சேர்க்கை இருக்கிறதுனால அருமையா இருக்குங்க. தாய் வழி சொத்து கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாதம் தாய் வழி சொத்து கிடைச்சிடும். அம்மா மூலமா சில உதவி கிடைச்சிடும். உங்களுக்கு சுக்கிரனும் நல்லா இருக்காரு, 4ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேல எல்லாம் பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும். வீடு வாங்குறது சரி, நிலம் வாங்குறது சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிடுவீங்க. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிட முடியும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க இந்த மாதம் அற்புதமா இருக்கும். உங்களுக்கு நல்லா படிப்பீங்க. இந்த மாதம் சிந்திச்சு செயல்படுவீங்க, எல்லாமே நடக்கும். மே மாதம் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்துடும். அந்த ராசிக்கு பாருங்க 12ஆம் இடத்துல இருக்க குரு ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். உங்க ராசிக்கு ஒரு 8ஆம் அதிபதியா இருந்தா கூட 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறையிறாரு. அப்போ பெருசா பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சுபகிரகம், 2 சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் குருவும் சுக்கிரனும் உங்க ராசிக்கு வர்றாரு. அப்போ ஒளி உங்க மேல ஒரு ஒளி படுதுன்னு அர்த்தம், வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம். இருட்டுக்குள் இருந்த ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் வெளிச்சத்துக்கு வர போறீங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறத கண்டிப்பா இந்த மாதம் பார்க்க முடியும். சரிங்களா? அருமையான மாதம். 10ஆம் இடத்துல வர சனி இருக்காரு. உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறதும் ஒரு தொழில் கொண்டான அமைப்பு, தொழில முன்னேற்றம், இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா நடந்துருங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 10ல சனி விட்டாலே தன்னோட சொந்த வீட்டுல இருக்கிறதுனால தொழில நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருவாரு. உங்க ராசிக்கு பாருங்க 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. அந்த கேது மேல உங்களுக்கு குருவோட பார்வை விழுகிறதுனால இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, விரைய மேல விரையதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதம் புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிருங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ரிஷபராசினியர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல பாருங்க லக்னம், லக்னாதிபதி நிலைமை, 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு 5ஆம் இடம் கெட்டு போய், 5ஆம் அதிபதி கெட்டு போய், குரு கெட்டு போனாங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்காது. அப்போ உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு.
கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அது ஜாதகத்தை வச்சு பார்த்தா நம்ம 100% துல்லியமா சொல்லிடலாம், எக்ஸாக்டா சொல்லிடலாம், இப்படிதான் இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதம் வந்து பாருங்க, அப்புறம் உங்களுக்கு குரு வந்து உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமணத்துக்கு உண்டான முயற்சி, திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். 2ஆம் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி 2ஆம் திருமணத்துக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்யாணம் வந்து நம்ம வாழ்க்கையில் கல்யாணமே கிடையாது, அவ்வளவுதான், கல்யாணமே நம்ம வாழ்க்கையில் தோல்விதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, அந்த மறுமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்குது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சம்பாதிச்சிருவீங்க, நல்ல வருமானம் கிடைச்சிருங்க, நல்ல பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மணி ஃப்ளோ, அந்த கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு சுப விரயங்களா உங்களுக்கு இருக்கும். தேவையான விஷயங்களுக்கு தான் இந்த மே மாதம் நீங்க செலவு பண்ணுவீங்களே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு கண்டிப்பா செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணி ஏமாந்துருக்கீங்க. இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அவர் ராகோட இருக்காரு, சரிங்களா? கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. நீங்க ரிஷபராசி நேயர்கள், அவங்க கணவனோ அல்லது மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதை, கவனமா இருங்க. விட்டு கொடுத்து யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள், கூட்டு தொழில், கணவன் மனைவி, இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் வேற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. லைஃப் அப்படி ஸ்மூத்தா போயிடும், சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு, குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க, சனி நல்ல அமைப்பில் இருக்காங்க, கேது 5ல் இருக்க கேது புத்திர பாக்கியத்துல அந்த தடங்கள் பண்ணியிருக்கோம், அது குருவோட பார்வையினால உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. தெய்வ அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம், சரிங்களா? 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தை மூலமா சில உதவிகள், தாய் மூலமா சில உதவிகள், உங்களை சுத்தி நிறைய நல்லது நடக்கிறது இந்த மாதம் உங்களால கண் கூட பார்த்துட முடியும். இந்த மாதம் மே மாதத்தை நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இருந்தாலும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்க. எப்ப வேலை கிடைக்கும், எந்த தொழில் பண்ண ஜெயிப்பீங்க, என்ன தொழில் தேர்ந்தெடுக்கலாம், எதுல சாதிக்க முடியும், எதுல சக்சஸ் பார்க்க முடியும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். ஏன்னா பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலா பாக்குறோம், ஜென்ரலா வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பாக்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும், சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.